अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஒரே இரவிலே 1000 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். இதில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகின்றது. அதிலே இப்பொழுது 7வது பத்ததியான பட்டாபிஷேக பத்ததி, அபிஷேக பத்ததி என்கிற பத்ததியை நாம் இப்பொழுது அனுபவித்து வருகிறோம். அதிலே உள்ள ஸ்லோகங்கள், அதாவது பாதுகா சகஸ்ரத்தினுடைய 183வது ஸ்லோகம் இப்பொழுது நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது. இந்த 183வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்று நாம் பார்த்தோமானால், அதாவது ராமபிரானுடைய திருவடிகளை தாங்க வேண்டுமானால் அது எப்படிப்பட்டவர்கள் தாங்க வேண்டும்? பட்டாபிஷேகம் பண்ணினவர்கள் தான் ராமபிரானுடைய திருவடிகளை தாங்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே தான் இந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார் பரதாழ்வான். அப்பொழுதுதான் அந்த பாதுகையானது ராமபிரானுடைய திருவடிகளை தாங்கக்கூடிய தகுதி படைத்ததாக இருக்கும் என்று இப்படி சொல்லலாமோ என்று ஒரு அர்த்தத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். மூர்தாபிஷிக்தைர் நியமேன வாஹ்யௌ விசிந்திய நூனம் ரகுநாத பாதௌ ரத்னாசனஸ்தாம் மணிபாதுகே த்வாம் ராமானுஜன்மா பரதோ அபியஷிஞ்சத். மூர்தாபிஷிக்தைஹி நியமேன வாஹ்யௌ, இந்த பாதுகை அதாவது ராமபிரானுடைய திருவடிகள் இருக்கிறதே, அது சாமானியமான எல்லாராலும் தாங்க முடியாது. யார் தாங்கணும் அந்த திருவடிகளை என்னால் நியமேன வாஹ்யௌ, அதாவது நிச்சயமாக அது தாங்கப்பட வேண்டியது. யாரால் என்கிட்ட மூர்தா அபிஷிக்தைஹி, பட்டாபிஷேகம் யார் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அதை தாங்க வேண்டும். நியமேனா, நியமேனா என்னால் கண்டிப்பாக பட்டாபிஷேகம் இல்லாதவர்களுக்கு ராமபிரானுடைய திருவடிகளை தாங்குகின்ற தகுதியே கிடையாது என்று சொல்லிவிடலாம். அதனால ராமபிரானுடைய திருவடிகளை தாங்குவதற்கு தகுதி இந்த பட்டாபிஷேகம் என்று நினைத்தாரோ விசிந்திய நூனம், விசிந்தியா என்று எண்ணி போலும், நூனம் என்னால் என்ன என்று எண்ணி போலும் அர்த்தம். அதனால்தான் ரகுநாத பாதௌ நியமேன வாக்கியௌ, ரகுநாதனுடைய திருவடிகள், ரகுநாதனான எம்பெருமான் ராகவன் ராமபிரான் அவனுடைய திருவடிகளை நியமேன வாக்கியௌ நிச்சயம் தாங்குவதற்கு உரியவை. எவை என்று கேட்டால் மூர்தாபிஷிக்தைஹி, பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் என்று விசிந்தியா என்று நினைத்து போலும். என்ன பண்ணினான்னு கேட்டா ராமானுஜன்மா, ராமனுக்கு பின் பிறந்தவன, ராமஸ்ய அனுஜன்மா, அனுஜன்மா என்னால் ராமனுக்கு பின் பிறந்தவரான பரதா, பரதன் என்ன சொன்னான்? ரத்னாசனஸ்தாம் துவாம் அபியஷிஞ்சத், பெரிய சிம்மாசனத்திலே கொண்டு போய் உன்னை அமர வைத்து உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார். அதாவது ராமபிரானுடைய திருவடிகளை தாங்குவதற்கு பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டவர்கள் தான் அதிகாரிகள். சாதாரணமாக
ஒரு விஷயம் சொல்லுவது உண்டு அல்லவா? இப்போ வேதாத்தியனம் என்று ஒருத்தன் பண்ணுகிறான் என்று சொன்னால் அது வேதாத்தியனம் யார் பண்ணலாம் என்று கேட்டால் உபநயன சம்ஸ்காரம் யாருக்கு இருக்கிறதோ, யாருக்கு ஆகி இருக்கிறதோ அவன்தான் பண்ண முடியும். உபநயனம் ஆகாதவன் வேதத்தை சொல்லக்கூடாது என்று இப்படியெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதுபோல இங்கேயும் கூட பட்டாபிஷேகம் பண்ணாதவன் ராமபிரானுடைய பாதுகைகளை தாங்க முடியாது. அதனால வேதம் கற்க வேணுமென்னால் ஒருத்தனுக்கு உபநயனம் பண்ணி வைத்து விட்டு வேதத்தை கற்க அனுப்புவது போல இங்க பரதாழ்வானும் என்ன பண்ணினார்னா இந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து விட்டார். அதனால்தான் அந்த பாதுகைக்கு ராமபிரானுடைய திருவடிகளை தாங்குகின்ற ஒரு சக்தியே, அந்த தகுதியே வந்தது என்று நினைக்கும்படியாக என்ன சொல்றார்னா, இப்படி ராமானுஜன்மா பரதா அபியசிஞ்சது துவாம் ரத்னாசனஸ்தாம் என்று ராமனுக்கு பின்பிறந்தவனான பரதாழ்வான் உன்னை சிம்மாசனத்திலே இருக்கிறவராக பட்டாபிஷேகம் செய்தது எதற்காக என்று கேட்டால் ராமபிரானுடைய திருவடிகளை தாங்குவதற்கு பட்டாபிஷேகம் செய்தவர்களுக்குத்தான் தகுதி உண்டு என்கிற காரணத்தினால் போலும் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 184வது ஸ்லோகத்திலே ஓர் அர்த்தம் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? இங்கே பாதுகைகள் 2 இருக்கின்றன. அதே போல ராமபிரானுடைய தம்பிகளை 2 எடுத்தார், பரதன் சத்ருகுணன் என்று 2 பேர். இந்த 2 பேருக்கும் இல்லாத சிறப்பு இந்த 2 பாதுகைகளுக்கு உண்டு. அவர்கள் 2 பேரும் ராமபிரான் சொன்னதை கேட்கல, இந்த பாதுகைகள் தான் ராமபிரான் சொன்னதை கேட்டது. அதனால இந்த பாதுகைகள் 2ம் அந்த பரத சத்ருகுணங்களை காட்டிலும் இது உயர்ந்தது என்று மிக அழகாக அற்புதமாக தெரிவிக்கிறார். பிராதுர்நியோகே அபி அனிவர்த்தமானம் ராஜ்யாபிஷேகஞ்ச பரித்யஜந்தம் ராமானுஜௌ தௌ நனு பாரதந்திரியாத் உபா உபாப்யாம் பவதி ஜிகாயா. ஏ பாதுகையே, அந்த 2 பேரையும் நீ ஜெயித்து விட்டாய் என்ன. பவதி ஜிகாயா, பவதி ஜிகாயா என்னால நீ ஜெயித்து விட்டாய். என்ன காரணத்தினாலே? பாரதந்திரியாத், பரதந்திரப்பட்டவளாய் இருந்தாய். அதாவது பாதுகை என்ன பண்றது? சொன்னபடி கேட்கிறது. ராமபிரான் என்ன சொன்னானோ அது கேட்டது. அந்த பாரதந்திரியம், பாரதந்திரியம் என்னால் இட்ட வழக்காய் இருத்தல், என்ன சொன்னாலும் கேட்டல், அதுதான் பாரதந்திரியம். என்ன கேட்டது பாதுகை? அவர்கள் என்ன கேட்கவில்லை அப்படின்னு பார்த்தால் அதை முன்னடிகளிலே தெரிவிக்கிறார். பிராதுர்நியோகே அபி அனிவர்த்தமானம். பிராதுர்நியோகம், தமையனாருடைய கட்டளை என்ன? நீ திரும்பி அயோத்தியக்கு செல் அப்படின்னு பரதாழ்வானுக்கு ஒரு கட்டளை இட்டான். இங்கே என்னோடு பரதாழ்வான் என்ன சொல்லுகிறான்? நீ அயோத்திக்கு திரும்பவில்லை என்றால் நானும் உன்னோடு வந்து விடுகிறேன். எப்படி லக்ஷ்மணன் உன்னோடு கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணுகிறானோ அதுபோல பரதர் சத்ருக்னராகிய நாங்களும் கூடவே வந்து கைங்கரியம் பண்ணுகிறோம் என்று இப்படியெல்லாம் பிடிவாதம் பிடித்தார்கள். ஆனால் கூடவே கூடாது, எல்லாரும் காட்டிற்கு போய்விட்டால் ராஜ்யத்தை யார் பரிபாலிப்பது? அதற்கு யாராவது வேண்டுமே. ஆயினால நீ அவசியம் அயோத்திக்கு திரும்பித்தான் ஆக வேணும் என்று ராமபிரான் நிர்பந்திக்கிறான். ஆனால் பரதாழ்வான் இசையவே இல்லை, மறுக்கிறான், போகவே முடியாது என்கிறான். பிராதுர்நியோகேபி அனிவர்த்தமானம். தமையனார் கட்டளையிட்ட பொழுதும் கூட அவன் திரும்ப மாட்டேன் என்று சொன்னான். ராமபிரான் சொன்னது உன்னை கேட்காமல் இருந்து விட்டான். 2வது ராஜ்யாபிஷேகம் ச, நீ அயோத்திக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள். தகப்பனார் உனக்குத்தானே ராஜ்யத்தை வரமாக கொடுத்திருக்கிறார். அது நிறைய காரணங்கள் எல்லாம் சொல்லுகிறான் ராமபிரான். உன்னுடைய தாயாரை கல்யாணம் செய்து கொள்ளுகிற பொழுதே அவளுடைய தகப்பனாருக்கு தசரதர் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தார், இவள் வயிற்றிலே பிறக்கிற பிள்ளைக்குத்தான் ராஜ்யம் கொடுப்பேன் என்று. ஆக இன்றைக்கு கொடுத்த வரத்தினாலே மட்டுமல்ல, உன்னுடைய பாட்டனாருக்கு கொடுத்த சத்தியத்தினாலேயும் கூட அந்த ராஜ்யம் உனக்குத்தான் உரியது. அதனால் நீ ராஜ்யத்தை நீதான் அனுபவிக்க வேண்டும், நீதான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ள வேணும் என்று ராஜ்யாபிஷேகம் என்று சொன்னான். அது 2த்தையுமே இவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. பரித்யஜந்தம், அது 2த்தையுமே இவர்கள் மறுத்து விட்டார்கள். அயோத்திக்கு திரும்பி செல்லுதல், பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ளுதல் என்கிற 2த்தையும் இந்த இருவருமே மறுத்து விட்டார்கள். ஆக பரித்யஜந்தம் யார்? ராமானுஜௌ தௌ, தௌ ராமானுஜௌ,
தௌ என்னால் அது 2 பேர்கள். ராமானுஜோ என்னால் ராமனுக்கு பின்பிறந்தவர்கள். யார்? தௌ ராமானுஜோ, ராமனுக்கு பின்பிறந்த இருவர்கள். ஒருத்தன் பரதன், மற்றொருத்தன் சத்ருக்னன். இவா 2 பேரும் சொன்னது 2த்தையும் கேட்கல. நீ அயோத்திக்கு திருமணம்னா அத்தையும் கேட்கல, போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னா அத்தையும் கேட்கல. ஆனால் அந்த 2 காரியத்தையும் செய்தது யார் என்று பார்த்தால் இந்த பாதுகை தான். அதனால என்ன பண்ணினா, நான் பாரதந்திரியா ஆது, அவன் இட்ட வழக்காயிருந்து சொன்னபடி கேட்டு நீ என்ன பண்ணினான்னு கேட்டா, உபாபியாம் பவதி ஜிகாயா, நீ என்ன பண்ண அந்த உபாபியாம் அந்த உபாபியாம் அந்த 2 காரியங்களாலே, 2 காரியங்கள்னா எந்த காரியங்கள்? அயோத்திக்கு திரும்புதல், பட்டாபிஷேகம் செய்து கொள்ளுதல், இந்த என்கிற 2 காரியத்தையும் செய்தது யார்? இந்த பாதுகை தான். நீ என்ன பண்ண? உபாபியாம் அந்த 2 செய்கைகளாலே தௌ உபௌ ஜிகாயா, அந்த 2 பேரையும் நீ ஜெயித்து விட்டாய். யார் 2 பேரை? அந்த பரத சத்ருக்னர்களை. ஆக இங்கே பாதுகை 2, பரத சத்ருக்னர்கள் 2 பேர், அதே போல கட்டளையும் 2. என்ன? ஒன்று அயோத்திக்கு திரும்ப வேண்டும், பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த 2 கட்டளைகளையும் மறுத்து விட்டார்கள் அந்த 2 தம்பிகள். அந்த 2 தம்பிகளையும் நீ பாதுகைகள் 2ம் ஜெயித்து விட்டன. எப்படி ஜெயித்தனன்னு கேட்டா, ராமன் என்ன சொன்னானோ அதன்படி கேட்டு அயோத்திக்கு திரும்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டது பாதுகை தானே. ஆகினால என்ன ஆயிற்றுன்னா, அந்த 2 பேரும் பண்ணாத காரியம், ராமன் சொன்னபடி கேட்கவில்லை அந்த 2 பேரும். ஆனால் இந்த பாதுகை ராமன் சொன்னபடி கேட்டது என்கிற காரணத்தினாலே இந்த பாரதந்திரியம் என்கிற ஒரு குணம், அதாவது சொன்னபடி இருத்தல் என்கிற அந்த ஒரு குணத்தை கொண்டு பார்க்கிற பொழுது அந்த பரத சத்ருக்னர்கள் இருவரையும் நீ உன்னுடைய இந்த 2 செயல்களாலே, அதாவது அயோத்திக்கு திரும்பி வருதல், பட்டாபிஷேகம் செய்து கொள்ளுதல் என்கிற இந்த செயல்களாலே பாதுகையே நீ ஜெயித்து விட்டாய் அவர்களை. அப்படி பார்க்கிற பொழுது அந்த பரத சத்ருக்னர்களை காட்டிலும் இந்த பாதுகை உயர்ந்தது என்று மிக அற்புதமான அர்த்தத்தை தெரிவிக்கிறார். பரதன் திரும்பி வந்தானே அயோத்திக்கு என்று நாம் கேட்கலாம். அது எப்பொழுது வந்தான்? பாதுகை வந்தபடியினாலே வந்தான். இந்த பாதுகை வரலன்னா அவனும் அயோத்திக்கு திரும்பி வருவதாகவே இல்லை. அங்கேயே ராமன் முன்னாலேயே மறியலை செய்தான். சேஷியே புறத்தா சாலாயாம் யாவன்னமே பிரசித்ததி, நான் சொன்னபடி நீ எனக்கு அனுகிரகம் பண்ணவில்லை என்னால் இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவே மாட்டேன் என்று ராமபிரான் முன்னாலே அப்படியே படுத்து கொண்டு விட்டான் பரதாழ்வான் என்றெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் காட்டப்படுகிறது. ஆகினாலே பரதாழ்வான் அயோத்திக்கு திரும்புவதாகவே இல்லை. ஆனால் பாதுகையை கொடுத்து பாதுகை அயோத்திக்கு திரும்பின உடனே வேறு வழி இல்லாமல் பரதாழ்வான் அவனும் அயோத்திக்கு திரும்பினானே தவிர, ஆயினால ராமபிரான் சொன்னபடி கேட்கவில்லை, அயோத்திக்கு திரும்புவதையும் கேட்கவில்லை, பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள் என்று சொன்னதையும் கேட்கவில்லை என்கிறது உண்மைதான். ஆனால் கடைசியில அந்த 2ம் யார் செய்தார்கள் என்னால் பாதுகை தான் செய்தது. அப்படி செய்ததை கொண்டு பார்க்கிற பொழுது அந்த பரத சத்ருக்னர்களை காட்டிலும் உயர்ந்தது எது என்றால் இந்த பாதுகை தான் என்று இப்படிப்பட்ட அற்புதமான கருத்தை வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே நமக்கு காட்டுகிறார். அதனால என்ன அர்த்தம் என்னால், எம்பெருமானுடைய அடியவர்கள் அந்த ஆச்சாரியர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்னால் எம்பெருமானுடைய நியமனத்தை அப்படியே கேட்பவர்கள். மற்றவர்கள் கூட மறுத்து விடலாமத்தை, நித்தியசூரிகள் கூட மறுத்து விடலாம். ஆனால் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எம்பெருமானுடைய நியமனத்தை அப்படியே நிறைவேற்றுபவர்கள். அதனால அந்த நித்தியசூர்களை காட்டிலும் ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள் என்று இந்த கருத்தையும் இந்த ஸ்லோகத்திலே நாம் கொள்ளலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.